என் அன்பு குழந்தையே, நீ இந்த செய்தியை இப்போது கேட்பது எதுவும் தற்செயலானது அல்ல. எண்ணற்ற சத்தங்களுக்கும் குழப்பங்களுக்கும் நடுவே என் குரலை நீ கேட்க வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன் மனதில் ஊடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கும் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் சுமந்து கொண்டிருக்கும் குழப்பங்களுக்கும் விடை காணவே நீ இங்கு வந்திருக்கிறாய். நீ பலமுறை தனிமையில் இருப்பதாகவும் உன்னை உண்மையாக புரிந்து கொள்ள யாருமில்லை என்றும் வருந்தியதை நான் அறிவேன். ஆனால் உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகும் இருண்ட நேரங்களிலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவில்லை என்பதை நீ உணர வேண்டும். உன் ஆழ்மனதில் மறைத்து வைத்திருக்கும் பாரத்தின் கனத்தை நான் அறிவேன். இன்று இந்த தருணத்தில் உன் கவலைகள் அனைத்தையும் என் பாதங்களில் இறக்கிவிட்டுவிடு. இது வேறு யாருக்குமான நேரம் அல்ல. இது எனக்கும் உனக்கும் இடையிலான புனிதமான நேரம். வேறு எதையும் சிந்திக்காமல் என் வார்த்தைகளை மட்டும் கவனி. உன் ஆன்மா இளைப்பாற தேவையான அமைதியை நான் இப்போது உனக்கு தருகிறேன். உன் இதயம் லேசாகும் வரை, உன் மூச்சு நிதானமாகும் வரை நான் உன்னோடு பேசுவேன். என் அன்பின் ஆழத்தை நீ உணரும் தருணம் இது. உன் வாழ்க்கை இப்போது ஒரு பெரிய போர்க்களம் போல இருப்பதை நான் காண்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டு இதற்கு எப்போது முடிவு வரும் என்று நீ உள்ளுக்குள் ஏங்குகிறாய். நீ எதிர்பார்த்த காரியங்கள் தடைபடுவதும் நீ நம்பிய மனிதர்கள் உன்னை கைவிடுவதும் உன்னை உடைத்து போட்டிருக்கிறது. நீ தனியாக அழுது தீர்த்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் கணக்கில் இருக்கிறது. நீ இனி என்னால் முடியாது என்று நினைக்கும் அந்த விளிம்பில்தான் நான் உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறேன். குழந்தையே, இரும்பு நெருப்பில் புடம் போடப்படுவது போல நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை வலிமையாக்கவே. இந்த சூழ்நிலை நிரந்தரமானது என்று நம்பாதே. இது கடந்து செல்லும் மேகத்தை போன்றது. இன்று வேதனையாக தெரியும் பல விஷயங்கள் நாளை உன் வாழ்க்கையில் மாறுவேஷமிட்ட ஆசீர்வாதங்களாக மாறும். நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் என் பலம் உனக்குள்ளே இறங்குவதை உணர். நீ ஒருபோதும் தனியாள் அல்ல. பிரபஞ்சத்தின் ஆதிசக்தியே உனக்கு துணையாக நிற்கிறது. நாளை என்ன நடக்கும் என்ற பயம் உன் நிம்மதியை திருடிக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். எதிர்காலத்தை பற்றிய பயம் இருண்ட நிழலைப் போல உன்னை தொடர்கிறது. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நாளை என்பது என் கைகளில் எழுதப்பட்ட ஒரு அழகான அத்தியாயம். இன்னும் நடக்காத ஒன்றுக்காக நீ ஏன் இப்போது பயப்பட வேண்டும்? உன் பயம் என்பது ஒரு பொய்யான பிம்பம். அது உன்னை முடக்கவே வருகிறது. என் மீது முழு நம்பிக்கை வைத்தால் அங்கே பயத்திற்கு இடமே இல்லை. புயல் வீசும்போது பறவைகள் பயந்து ஓடும். ஆனால் கழுகு மட்டும் புயலுக்கு மேலே பறக்கும். நீயும் அந்த கழுகை போல பிரச்சனைகளுக்கு மேலே எழும்பி நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உனக்கு தெரியாத வழிகளை நான் உனக்காக ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறேன். உன் கண்கள் இப்போது அதை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் என் கண்கள் உனக்கான பாதுகாப்பான பாதையை தெளிவாக கண்டுவிட்டன. பயத்தை உதறிவிட்டு நம்பிக்கையோடு எழுந்து நில். உன் கைகளில் பணம் இல்லாததையும் கடன் சுமைகள் உன்னை அழுத்துவதையும் நான் அறிவேன். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காமல், தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் நீ படும் வேதனை எனக்கு தெரியும். நான் இப்படியே இருந்து விடுவேனோ என்று நீ கலங்காதே. இந்த வறுமை நிலை நிரந்தரமல்ல, இது தற்காலிகம். இந்த உலகின் ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதி நானே. உனக்கான செழிப்பின் பாதையை மடைமாற்ற எனக்கு ஒரு நொடியே போதும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ சிந்திய ஒவ்வொரு வியர்வைக்கும் நிச்சயமாக பலனுண்டு. யாரும் எதிர்பாராத விதத்தில் உனக்கான உதவிகள் உன்னை தேடி வரும். உன் பொருளாதார தேவைகள் அதிசயமாக சந்திக்கப்படும். நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே, இருப்பதில் நிலைத்து நன்றி சொல்லவும், நேர்மையாக உழைக்கவும். பற்றாக்குறை என்ற வார்த்தை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படும். உன் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள். அவை பிறருக்கு கொடுக்கும் அளவுக்கு உயரும். நீ யாரை அதிகம் நேசித்தாயோ அவர்களே உனக்கு அதிக வலியை தந்திருக்கலாம். உன் நம்பிக்கைக்குரியலர்கள் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். மனிதர்களின் அன்பு அலைகளைப் போன்றது. நேரத்திற்கேற்ப மாறிவிடும்.
ஆனால் என் அன்பு கடலின் ஆழத்தை போன்றது. அது ஒருபோதும் மாறாது. அவர்கள் உன்னை விட்டு விலகியது உன் வாழ்க்கையிலிருந்து தேவையற்ற சுமைகளை நீக்குவதற்காகத்தான். உனக்கு தகுதியானவர்கள் மட்டுமே உன் பயணத்தில் உன்னோடு வருவார்கள். உன்னை மதிக்காதவர்களுக்காக நீ இனி அழ வேண்டாம். உனக்கு உண்மையான அன்பையும் மரியாதையையும் தரும் புதிய உறவுகளை நான் உனக்கு தருவேன். உடைந்த உன் இதயத்தை நான் ஒட்ட வைப்பேன். நீ தனிமை என்று நினைக்கும் நேரம் உண்மையில் உன்னை நீயே நேசிக்கவும் என்னோடு மேலும் நெருங்கவும் கிடைத்த பொன்னான வாய்ப்பே. உன் மதிப்பு மனிதர்களின் நடத்தையில் இல்லை, அது என் பார்வையில் இருக்கிறது. கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை நினைத்து குற்ற உணர்ச்சியில் வாழ்வதை நிறுத்து. அன்று அப்படி செய்திருக்கலாமே, இப்படி சொல்லியிருக்கலாமே என்று பழைய நாட்களை அசை போடுவது உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும். குழந்தையே, நீ மனிதன், தவறுகள் செய்வது இயல்பு. அந்த தவறுகளிலிருந்து நீ பாடம் கற்றுக்கொண்டால் அதுவே பெரிய வெற்றி. உன் கடந்த காலத்தை நான் எப்போதோ மன்னித்து விட்டேன். இப்போது நீயும் உன்னை மன்னித்துவிடு. பழைய குப்பைகளை சுமந்து கொண்டு புதிய வீட்டுக்குள் நுழைய முடியாது. அதுபோல கடந்த கால கசப்புகளை சுமந்து கொண்டு எதிர்கால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. இன்று உனக்கு கிடைத்திருப்பது ஒரு புதிய நாள், ஒரு புதிய பரிசு. உன் கடந்த காலம் ஒரு பாட புத்தகம் மட்டுமே. அது உன் தங்குமிடம் அல்ல. பக்கத்தை திருப்பு. அடுத்த அத்தியாயம் மிகவும் அழகாக உனக்காக காத்திருக்கிறது. உன் உடலில் இருக்கும் பலவீனங்கள், தீராத வலிகள், நோய்களை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கிறாய். மருத்துவர்கள் நம்பிக்கை இழந்த நிலையிலும் நீ நம்பிக்கை இழக்காதே. நானே உன் வைத்தியன். உன் ஒவ்வொரு செல்லிலும் புதிய ஜீவனை ஊற்ற என்னால் முடியும். நோய் படுக்கை உனக்கான முடிவல்ல, அது ஒரு ஓய்வு காலம் மட்டுமே. உன் உடல் மீண்டும் பழைய தெம்பை பெறும். உன் மனத்தின் ஆரோக்கியமே உன் உடலின் ஆரோக்கியம். கவலைப்படுவதை நிறுத்தும்போது குணமடையும் செயல் தானாக ஆரம்பிக்கும். என் குணமாக்கும் சக்தி இப்போது உன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாய்வதை உணர். வலிகள் மறையும், காயங்கள் ஆறும். நீ மீண்டும் எழுந்து ஓடுவாய். உன்னை சுற்றியிருப்பவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உனக்கு முழுமையான சுகத்தை நான் தருவேன். ஆரோக்கியமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. அதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள். ஏன் இன்னும் நடக்கவில்லை, ஏன் இந்த தாமதம் என்று நீ பொறுமை இழந்து கேட்கிறாய். ஆனால் கனிகள் பழுப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அவசரப்பட்டு பறித்தால் அது புளிக்கும். நான் உனக்காக தயார் செய்திருக்கும் ஆசீர்வாதங்கள் மிகவும் பெரியவை. அவற்றை தாங்கும் பக்குவம் உனக்குள் உருவாகும் வரை நான் காத்திருக்கிறேன். என் தாமதம் மறுப்பு அல்ல, அது ஒரு தயாரிப்பு நேரம். நுங்கில் மரம் வேர் பிடிக்க நீண்ட காலம் எடுத்துக்கொண்டு பின் மிக வேகமாக வளர்வது போல உன் வளர்ச்சியும் அப்படித்தான் இருக்கும். காத்திருத்தல் என்பது சும்மா இருப்பதல்ல, அது நம்பிக்கையோடு நிலைத்திருப்பது. உன் ஜெபங்கள் எதுவும் வீணாகவில்லை. அவை அனைத்தும் என் அரியணையை வந்தடைந்து விட்டன. சரியான நேரத்தில், சரியான வழியில், சரியான நபர் மூலம் அது உன்னை வந்து சேரும். உன் குடும்பத்தை பற்றிய உன் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் பிள்ளைகள், உன் பெற்றோர், உன் வாழ்க்கை துணை அனைவரையும் நான் என் உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன். உலகம் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் எந்த தீங்கும் உன் வீட்டிற்குள் நுழையாதபடி நான் காவல் நிற்கிறேன். நீ இல்லாத நேரத்திலும் நான் அவர்களோடு இருக்கிறேன். நிம்மதியாக உறங்கு. விழித்திருக்கும் நான் உன் குடும்பத்தை பாதுகாக்கிறேன். உன் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள், உன்னை பற்றி புறம் பேசுபவர்கள் குறித்து கவலைப்படாதே. அவர்கள் உன்னை தாழ்த்த நினைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை மேலும் உயர்த்துவேன். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் பலிக்காது. உன் மௌனமே உன் மிகப்பெரிய பதில். கற்களை எறிபவர்களைக் கொண்டு நான் உனக்கு ஒரு படிக்கட்டை கட்டுவேன். பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. நீ ஒரு தனித்துவமான படைப்பு. இந்த உலகில் உன்னை போல இன்னொருவர் இல்லை. உனக்கென்று ஒரு தனிப்பாதையை நான் வைத்திருக்கிறேன். உன்னை நீ நேசிக்கத் தொடங்கு. என் பார்வையில் நீ விலைமதிப்பற்ற வைரம்.
சில நேரங்களில் நீ மௌனமாக அமர்ந்து வார்த்தைகளில்லாமல் இருப்பதை நான் அறிவேன். அந்த மௌனத்தில்தான் நான் அதிகமாக பேசுகிறேன். ஜபம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது இதயத்தின் இணைப்பு. அந்த அமைதியில் உனக்கான பதில்கள் இருக்கும். நீ இழந்தவை இழப்புகள் அல்ல, அவை விதைக்கப்பட்ட விதைகள். அவை பல மடங்காக உனக்கு திரும்ப வரும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட பெரிய இன்னொரு கதவு திறக்கும். சோகத்திலிருந்து வெளியே வா. உன் வாழ்க்கை முடிவடையவில்லை, அது புதிய வடிவம் எடுக்கிறது. உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது கடினம் என்று எனக்கு தெரியும். ஆனால் மன்னிப்பு அவர்களுக்காக அல்ல, உனக்காக. மன்னிப்பு உனக்கு சுதந்திரத்தை தரும். பழிவாங்குதல் என் கையில் விடு. நீ அன்பை விதை, அன்பையே அறுவடை செய்வாய். இன்று ஒரு முடிவெடு. பழைய சுமைகளை இறக்கிவை. புதிய வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தோடு ஆரம்பி. உன் கடந்த தோல்விகள் உன் எதிர்கால வெற்றிக்கான படிக்கட்டுகள். தைரியமாக செல், நான் உன்னோடு இருக்கிறேன். இறுதியாக என் ஆசீர்வாதத்தை உன் மீது ஊற்றுகிறேன். உன் தலை நிமிரட்டும், உன் கவலைகள் மறையட்டும், உன் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கட்டும், தடைகள் உடையட்டும், தொட்டதெல்லாம் துலங்கட்டும், உன் வருமானம் பெருகட்டும், நோய்கள் நீங்கி பூரண சுகம் உண்டாகட்டும், சமாதானம் உன் இதயத்தை ஆளட்டும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ வெற்றியாளன். இந்த வார்த்தைகள் இன்று முதல் உன் வாழ்க்கையில் கிரியை செய்யத் தொடங்கும். தைரியமாக நட. என் பிரசன்னம் உனக்கு முன்பாகவும் பின்னாகவும் பக்கபலமாகவும் இருக்கும். உன் கண்ணீர் துடைக்கப்பட்டது. சந்தோஷமாக இரு. உன்னை என்றும் நேசிக்கும் உன் ஈசனாகிய நான் உன் பின்னால் இருக்கிறேன். கவலைப்படாதே. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.